Hey all, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போகிறோம், கிளாஸ் 2 தான் பார்க்க போகிறோம். கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிளாஸை ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸில் என்னென்ன பார்த்தோன்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைன்ஸ் பார்த்தோம். என்னென்னா சிங்கிள் லைன், போல்டு லைன், தின் லைன், திக் லைன், டபுள் லைன் எல்லாமே பார்த்தோம். எல்லாமே நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீட்டாக வரும். அதுதான் பேசிக்காக எல்லாத்துக்குமே தேவைப்படும். இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஹம்ஸ் பார்க்க போகிறோம். ஹம்ஸ்னால் என்னென்னா, ஸ்மால் லெட்டர் என் போடுவோம்ல, ஸ்மால் லெட்டர் என் போடுவோம், அதுதான் ஹம்ஸாக போடுறோம். பாருங்கள், ஸ்மால் லெட்டர் என் எப்படி போடுவோம், சின்னதாக ஒரு கோட் போட்டு தரையில் யூ போடுற மாதிரி போடுவோம். இதுதான் என். இதில் இந்த கோடு மட்டும் இல்லாமல் அந்த வளைவாக இருக்குல்ல, அது மட்டும் போட்டால் அதுதான் ஹம்ஸ். கோடு இல்லாமல் போடுறது ஹம்ஸ். இப்போ இப்படி போடக்கூடாது. பாருங்கள், இப்படிலாம் போடக்கூடாது. எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஹம்ஸ் போடுறோம். ஃபஸ்ட்டு போடுற ஹம்ஸு எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ, எவ்வளோ அதே சேம் சைஸில் நெக்ஸ்ட்டு வரதெல்லாம் போடணும். அப்படி இல்லாமல் ஒன்று பெருசாக ஒன்று சிறுசாக இப்படி போட்டால் ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. இப்படி போடவும் கூடாது. எப்படின்னு பாருங்கள், இது தப்பு. இப்படி போடக்கூடாது. இப்படி பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹம்ப் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஹம்ப் எப்படி இருக்கோ அதை பார்த்தா செகண்ட் ஹம்ப் போடணும். செகண்ட் ஹம்ப் எப்படி இருக்கோ அதை பார்த்து தேர்ட் ஹம்ப் போடணும். இப்படி தான் ஹம்ஸை ஃபுல்லாக முன்னாடி உள்ள ஹம்ஸை பார்த்து அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஹம்ஸை போடணும். பொறுமையாக போடுங்க. எந்த அளவுக்கு பொறுமையாக போடுறோமோ அந்த அளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வரும். அவ்வளோதான். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது அன்ஈவனாக இருக்குது. இது எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதை மாதிரி தான் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு, இன்னும் சில பேர் இப்படி போடுவாங்க. ஃபஸ்ட் லைன் போட்டுட்டு கீழே சும்மா லைட்டாக லைன் போட்டுட்டு அதில் ஹம்ஸ் போடுவாங்க. இப்படி 2 லைன் போட்டு இதில் ஹம்ஸ்லாம் போடக்கூடாது. சிலவங்க லைனை டார்க்காக போட்டாங்க, அந்த லைன் அப்படியே தெரியும். ஸோ நீட்டாக இருக்காது. ஃபஸ்ட் லைன் இது இப்படி போடக்கூடாது. ஃபஸ்ட் லைன் போட்டுட்டு ஃபஸ்ட் லைன் போட்டு ஹம்ஸை சேம் சைஸில் சேம் ஹைட்டில் போடணும். அப்பப்போ டிப்பை நல்லா க்ளீன் பண்ணி போடுங்க. இல்லைனா டிஷ்யூ பேப்பரை வச்சு டிப்பை அடிக்கடி நீட்டாக க்ளீன் பண்ணி போடுங்க. அப்போ தான் டிசைன்ஸ் நீட்டாக வரும். ஓகேவா? பொறுமையாக போடுங்க. எந்த அளவுக்கு பொறுமையாக போடுறோமோ அந்தளவுக்கு எல்லா டிசைனுமே நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். இது ஸ்மால் ஹம்ப். பிக் ஹம்ப் எப்படி போடணும்னா, 2 ஹம்புக்கு இடையில ஒரு ஹம்ப், 2 ஹம்புக்கு இடையில ஒரு ஹம்ப். இது வந்து பின்னாடி ஃப்ளவர்ஸ் டிசைனு தான் இந்த மாதிரி ஹம்ப் யூஸ் ஆகும். ஸோ இதை இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்படி போட்டால் நீட்டாக வரும். ஒரு ஹம்புக்கு மேலே ஒன்று போட்டிங்கன்னா பெரிய ஹம்ப் மாரி தெரியாது. ஸோ டபுள் ஹம்ப் எப்படி போடலான்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு அதுக்கு மேலே ஹம்ப் போட்டு அதுக்கு மேலேயே சேமாக ஒரு ஹம்ப் வரும். இது டபுள் ஹம்ப். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைரல். ஸ்பைரல்னால் என்னென்னா சுருள் டிசைன்.
சுருண்டு 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 போடுவோம் அந்த டிசைன். இந்த டிசைன் எப்படி சுருள் டிசைன்னா ரவுண்டுக்குள்ளே ரவுண்டு போகிற மாதிரி போடணும். அது வந்து சேமாக இருக்கணும் உள்ள கேப்லாம். ரவுண்ட் போட்டு உள்ளே சும்மா இப்படி இழுத்து விட்டால் அது வந்து நீட்டாக வராது. எப்படி போடணும்னா நீட்டாக போடுறேன் பாருங்கள். டிப்பை அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். இந்த ரவுண்டுக்குள்ளே இன்னொரு ரவுண்ட் போடணும். கையை எடுக்காமல் போடுங்க முடிஞ்சளவு. அந்த ரவுண்டுக்குள்ளே இன்னொரு ரவுண்டு போடணும். அந்த ரவுண்டுக்குள்ளே இன்னொரு ரவுண்டு போட்டு லாஸ்ட்டாக ஒரு பெரிய டாட் வச்சுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். ஒரு டைம் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். அந்த ரவுண்டுக்குள்ளே இன்னொரு ரவுண்டு போட்டுக்கலாம். அதுக்குள்ளே இன்னொரு ரவுண்டு போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு டாட் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டாட் நீட்டாக வரும். இப்படி தான் போடணும். மேலே இருக்கிறதுக்கு கீழே இருக்கிறதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? மேலே உள்ளது எங்கே நீட்டாகவே இல்லை, இது எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஏரில் தூக்கி போட்டிங்கன்னா ஷேக் ஆகும். ஷேக் ஆனால் ஸ்பைரல் டிசைன் நீட்டாக வராது. என்ன பண்ணணும்னா உங்கள் கஸ்டமரோட ஹேண்டில் உங்களோட உள்ளங்கையை நல்லா வச்சு, அதாவது அப்படின்னா இதுதான் கஸ்டமரோட ஹேண்டு வச்சுக்கோங்க. அவங்க ஹேண்டு மேலே உங்களோட லெஃப்ட் ஹேண்டை வச்சு அதுக்கு மேலே உங்கள் ரைட் ஹேண்டோட உள்ளங்கையை மட்டும் அதில் படுற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த நோட் தான் கஸ்டமரோட ஹேண்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹேண்டுக்கு மேலே அவங்க லெஃப்ட் ஹேண்டை வச்சு லெஃப்ட் ஹேண்ட் உள்ளங்கைக்கு மேலே ரைட் ஹேண்டோட உள்ளங்கை வந்து படணும். ரொம்ப அழுத்தக்கூடாது, சும்மா லைட்டாக வச்சு அதுக்கப்புறம்தான் அந்த டிசைன் போட ஆரம்பிக்கணும். ரொம்ப தூக்கி போட்டாலோ தள்ளி வச்சு போட்டாலோ ரொம்ப ஷேக்காகி அந்த மாதிரி நீட்டாக வராமல் போயிடும். ஸோ அது மாதிரி ஹேண்டுக்கு மேலே ஹேண்டை வச்சு இந்த டிசைன் போடலாம். பாருங்கள், கொஞ்சம் கையை லைட்டாக ஒட்டினா, ரொம்ப ஒட்டி போடக்கூடாது. லைட்டாக, ரொம்ப தூக்கி போடாமல் லைட்டாக தூக்கி போட்டு இதுக்கு மேலே டிசைன் போடலாம். ஸோ அவ்வளோதான். புரியுதுங்களா? எப்படின்னு 2-3 டைம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு ரவுண்ட் போட்டு உள்ள ஒரு ரவுண்ட் போட்டு ஒரு டாட், இன்னொரு ரவுண்ட் போட்டு உள்ள ஒரு ரவுண்ட் போட்டு ஒரு டாட், அவ்வளோதான். ரவுண்ட் போட்டு லைட்டாக ரவுண்ட், அவ்வளோதான். ஒவ்வொரு ஸ்பைரலும் ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்றாப்புல டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸ்லாம் போட யூஸ் ஆகும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டியர் ட்ராப்ஸ்னால் நீர்த்துளி மாதிரி இருக்கும். மழைத்துளி எப்படி விழும் அது மாதிரி இருக்கும். அது எப்படி போடுறதுன்னா, ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷரை மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸி தான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக வந்துடும். ப்ரெஷர் கொடுத்து ரிலீஸ் பண்ணாமல் அந்த கோன்லேருந்து கீழே இழுத்து விடுறது வந்து ராங் மெத்தட். எப்படின்னா பாருங்கள், நல்லா ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணாமல் அந்த டிப்பு வச்சு இழுத்து விட்றது, இப்படி போடக்கூடாது. இது வந்து ராங் மெத்தட்.
இதுதான் கரெக்டான மெத்தடு. ஸோ இது மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படின்னு பாருங்கள், நான் ஒரு டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சு ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷரை மெதுவாக ரிலீஸ் பண்ணி எடுக்கணும். இழுத்து விடக்கூடாது, ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணணும். டாட் வச்சு ப்ரெஷரை மெதுவாக எடுக்கணும். ப்ரெஷர் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளே எவ்வளோ ஃபோர்ஸாக ப்ரெஷர் கொடுக்குறோம் அதை எடுக்கிறப்போ மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். புரியுதா? ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணணும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அது அவ்வளோ நீட்டாக இல்லை, இது எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. இதை எப்படி ஒரு டிசைனில் போடலான்னா வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். லைனை கொஞ்சம் வளைச்சி போடுங்க, ஒரு இலை மாரி. இன்னொரு லைன் அதுக்கு மேலே போட்டுக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு ரைட் சைடு ஈஸியாக வரும், ஒரு சிலருக்கு லெஃப்ட் சைடு கூட ஈஸியாக வரும். ஸோ 2 சைடுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், டாட் வச்சு ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷரை மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். சேம் தான், ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷரை மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிசைனில் போடாமல் நார்மலாகவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இது ஒரு கஷ்டமும் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு புள்ளி வைக்கிறோம், அதை நல்லா ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷரை மெதுவாக ரிலீஸ் பண்ணுறவங்கள தான். நீங்கள் போட்டு போட்டு பழக உங்களுக்கு ஈஸியாக. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த சைடு போடலாம். சேம் தான், ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷரை மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எந்த ஷேப்பில் வைக்கிறீங்களோ அதே மாதிரி லாஸ்ட் வரைக்குமே சேம் சைஸ்லேயே டாட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் சேமாகவே பண்ணுங்கள். அப்புடின்னா ஃபினிஷிங் நீட்டாக வரும். மெஹந்தியை பொறுத்தவரையில் ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். ஏனதானன்னு போட்டால் லாஸ்ட்டு ஃபினிஷிங் நீட்டாகவே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு எந்த சைஸில் போடுறோம், எப்படி போடுறோமோ சேம் சைஸில் லாஸ்ட்டு வரைக்கும் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷரை மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு நீட்டாக இருக்கா, ஒரு டிசைன் நீட்டாக கிடச்சிருச்சு. இது ஒரு கஷ்டமுமே இல்லை. திரும்ப திரும்ப சொல்கிறேன், டிப்பை வச்சு இழுக்கக்கூடாது. ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி தான் எடுக்கணும். அவ்வளோதான்.